Hi guys, welcome to Shiju's Designing. நீங்க என்னோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா என்னோட பேரு ஷிஜு அண்ட் ஐம் அ காஸ்டியூம் டிசைனர். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த அவுட்ஃபிட் பத்தின ஒரு குட்டி எக்ஸ்பிளனேஷனும் அண்ட் இந்த அவுட்ஃபிட்க்கு மேட்சா நான் பண்ணியிருக்க அந்த மாஸ்கோட கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வீடியோ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகே வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ள போலாம். அண்ட் இந்த அவுட்ஃபிட் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ராக் மாடல் ட்ரெஸ். இது வந்து ஒரு ஜஸ்ட் 3 மீட்டர் ஆஃப் காட்டன் பிரிண்டட் ஃபேப்ரிக் யூஸ் பண்ணி பண்ணது. அண்ட் பட் ஸ்லீவுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா நான் வந்து டிஷ்யூ ஃபேப்ரிக் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். பிகாஸ் நமக்கு 3 மீட்டர்ஸ் அப்படின்னும் போது நம்ம வந்து கீழே வந்து அது ஸ்கர்ட் பார்ட் வந்து ஆஃப் சர்க்கிளில் தான் பண்ணுவோம். ஸோ தட் நமக்கு வந்து ஃபேப்ரிக் பத்தாது. அதனால நான் டிஷ்யூ ஃபேப்ரிக் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு கான்ட்ராஸ்ட்டாக இருக்கணுன்றதுக்காக. ஏன்னா பிகாஸ் இது ஃபுல்லாகவே வந்து ஒரு பிரிண்டட் ஃபேப்ரிக் இல்லையா? ஸோ ஸ்லீவ் அப்படின்னும் போது நம்ம ஒரு பிளெயின் ஃபேப்ரிக் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக என்னோட லெஹங்கா, அதாவது ஆக்சுவலி நான் வந்து ஒரு சாரியில் ஒரு லெஹங்கா பண்ணேன். அந்த சாரியில் லெஃப்ட் ஓவரான ஃபேப்ரிக்கில் தான் இந்த ஸ்லீவை வந்து நான் டிசைன் பண்ணியிருக்கேன். இந்த காட்டன் ஃபேப்ரிக் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகான பிரிண்ட் இருக்கக்கூடிய ஒரு காட்டன் ஃபேப்ரிக். ஸோ இதுக்கு வந்து கான்ட்ராஸ்ட்டாக ஒரு பிளெயின் ஃபேப்ரிக்கில் வந்து ஸ்லீவ் டிசைன் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ எப்போவுமே என்கிட்ட வந்து லெஃப்ட் ஓவர் ஆகிற ஃபேப்ரிக்ஸ் எல்லாமே நான் வந்து ஒரு பேக்கில் வந்து ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ அப்படியே அந்த பேக் எடுத்து நான் ஃபுல்லாக சர்ச் பண்ணி இதுக்கு எது மேட்ச் ஆகுதுன்னு பார்க்குறப்போ எனக்கு வந்து இந்த மெட்டீரியல் வந்து எனக்கு கிடச்சிது. அண்ட் இதில் வந்து நான் வந்து ஒரு ஆஃப் சர்க்கிள் ஸ்லீவ் வந்து நான் பண்ணியிருக்கேன். டபுள் லேயர் ஆஃப் சர்க்கிள் ஸ்லீவ் வந்து நான் பண்ணியிருக்கேன். ரொம்ப ட்ரெண்டியான ரொம்ப அழகான ஒரு ஸ்லீவ் இது. அண்ட் அந்த ஸ்லீவை சுற்றி பார்த்தீங்கன்னா வந்து காசு மாலை லேஸ் வந்து நான் கொடுத்துருப்பேன். ரொம்ப அழகாக இருக்குது. அண்ட் அந்த ஃப்ராக்கோட பாட்டமில் வந்து கோட்டாப்பட்டி லேஸ் கொடுத்துருக்கேன். அண்ட் அந்த ஃப்ராக்கோட நெக்குக்குமே வந்து கோட்டாப்பட்டி லேஸ் தான் கொடுத்துருக்கேன். நெக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நெக் தான் வந்து நான் கொடுத்துருப்பேன். அந்த ஃப்ராக்குக்கு ஃபுல்லாகவே வந்து பேக் அண்ட் ஃப்ரண்ட் ரெண்டுத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த நெக் தான் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த நெக்குக்கும் அந்த பாட்டமுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கோட்டாப்பட்டி லேஸ் அண்ட் ஸ்லீவுக்கு வந்து பார்த்திங்கன்னா காசுமாலை லேஸ் கொடுத்து டிசைன் பண்ணியிருக்கேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அண்ட் நான் இப்போ உங்களுக்கு அந்த ஸ்லீவை வந்து க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. பட் என்ன எனக்கு இந்த ட்ரெஸ் போட்டு ஃபோட்டோ ஷூட் தான் பண்ண முடியல. பிகாஸ் ஃபார் பாஸ்ட் 1 மந்த்தாக வந்து எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. ஸோ ஃபோட்டோ ஷூட்ஸ்லாம் எடுக்கிறதுக்கு நான் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணலை. ஸோ அதனால தான் எடுக்க முடியல. அண்ட் ஓகே வாங்க நம்ம இப்போ ட்ரெஸ்க்கு மேட்சாக பண்ணியிருக்க மாஸ்கோட கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வீடியோ பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் வந்துட்டு ஒரு துணி எடுத்துக்கோங்க. 4 சைடுமே சுற்றி 11 இன்ச்சஸ் இருக்கிற மாதிரியான ஒரு துணி எடுத்துக்கோங்க. அதை வந்து நான் இப்போ ஃபோல்ட் பண்ணியிருக்கிற மாதிரி அதே மாதிரியே மெத்தடில் வந்து ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறமா அந்த கரெக்டாக அந்த கார்னரில் வச்சு உங்களோட ஹிஞ்ச் டேப்பை வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. எவ்வளோ லென்த் வருது அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. 5.5 ஒரு 6 இன்ச்சா எவ்வளோ லென்த் வருதுன்னு பார்த்துக்கோங்க. அதே லென்த்தை வந்து 2 சைடுமே வந்து மார்க் பண்ணுங்கள். நான் இப்போ மார்க் பண்ணியிருக்கிற மாதிரி அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மாஸ்க் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸிங்க பண்ணுறது. ஒரு 10 மினிட்ஸ்லேயே வந்து ரொம்ப ஈஸியாக நீங்கள் பண்ணிட முடியும். உங்கள்கிட்ட இருக்க ட்ரெஸ்க்கு மேட்சாகவே நீங்களே ரெடி பண்ணிக்கலாம். உங்களுக்கு அந்த கர்வ் வந்து ப்ராப்பராக வரலன்னா இப்போ நான் பண்ணியிருக்க மாதிரி இந்த சில்வர் பிளேட் யூஸ் பண்ணி நீங்கள் அந்த கர்வை வந்து அழகாக கொடுத்துக்கலாம். இந்த பிளேட் வந்து நம்ம எல்லார் வீட்லேயுமே அவைலபிளாக பிகாஸ் நம்ம எல்லாருமே கண்டிப்பாக சாப்பாடு வடிப்போம். அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கார்னர்லேருந்து 2 சைடுமே 1 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு ஒரு கர்வ் ஒன்று கொடுத்துக்கோங்க. இப்போ நான் அந்த ஃபோல்டட் சைடு 2 ஃபுல் ஃபோல்டடாக இருக்கிற இடத்துல வந்து மார்க் பண்ணக்கூடாது. இந்த 2 ஃபோல்டட் வரும் இல்லையா, அந்த இடத்துல வச்சு நீங்கள் இந்த மாதிரி கரெக்டாக வந்து அதோட ஆஃபை வந்து கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? மார்க் பண்ணிவிட்டு அந்த ஆஃப் மார்க் பண்ணிங்களா அந்த இடத்துலேருந்து ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த பிளேட்டை வந்து அந்த இடத்துல வச்சு ஒரு கர்வ் கொடுக்கணும். நீங்கள் இந்த மாதிரி ஒரு கர்வ் நீங்கள் கொடுத்துட்டு இப்போ வந்து நம்ம வந்து இந்த துணியை வந்து கட் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்களா 2 ஃபோல்டட் இருக்கிற இடம், இந்த ஃபுல் ஃபோல்டட் இருக்கிற இடத்துல மார்க் பண்ணக்கூடாது. அந்த 2 ஃபோல்டட் இருக்கிற இடத்துல தான் நீங்கள் மார்க் பண்ணி அந்த கர்வை வந்து இப்போ நீங்கள் கட் பண்ணி எடுக்கணும். ஃபுல்லாகவே சுற்றி அந்த கர்வை வந்து ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துருங்க. அண்ட் இப்போ வந்து இந்த கீழே வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு வந்து கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நம்ம இந்த 1/2 இன்ச்சு சுற்றி தான் நம்ம வந்து இப்போ நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ இந்த துணியை வந்து நான் ஃபோல்ட் பண்ணுற மாதிரி கரெக்டாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த 2 ஸ்டிச் லைனும் ஒன்றா வரா மாதிரி வச்சு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்போ இந்த இடத்த சுற்றி நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த லைன் ஃபுல்லாக நம்ம இப்போ ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ
ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இந்த ஸ்டிச் பண்ண இடத்துல வந்து ஃபுல்லா ஒரு நாச்சஸ் போட்டுக்கோங்க. அப்பதான் நம்ம டர்ன் பண்ணும்போது நமக்கு வந்து அந்த கரெக்ட்டா இருக்கும் நமக்கு. ஸோ நாச்சஸ் போட்டுட்டு டர்ன் பண்ணிக்கோங்க. இங்க குட்டியா ஹோல்ஸ் இருக்கு இல்லைங்களா? நம்ம விட்டுருக்கோம் இல்லையா தைக்காம, அந்த இடத்து வழியா துணி வந்து உள்ளேருந்து வெளியில எடுத்துருங்க. எடுத்தீங்கன்னா, உங்களோட மாஸ்க் வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போறோம், எலாஸ்டிக் குடுக்க போறது கிடையாது. பிகாஸ் எலாஸ்டிக் வந்து நீங்க போட போட உங்களுக்கு வந்து லூஸ் ஆக ஆரம்பிச்சுரும். ஸோ அதுக்கு பதிலா நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயாஸ் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்க ஒரு பயாஸ் பைண்டிங் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ரெடி பண்ணி வச்சுட்டு, ஒரு சைடுக்கு 8லேருந்து 9 இன்ச்சஸ் எடுத்துக்கோங்க. கரெக்ட்டா இருக்கும் உங்களுக்கு. அப்படி இல்லன்னா, அந்த மாஸ்க்க வந்து நீங்க ஃபேஸ்ல போட்டுட்டு, அந்த மாஸ்க் எங்க முடியுதோ அந்த இடத்துலேருந்து உங்களோட காது கிட்ட வரைக்கும் அளவு எடுத்துக்கோங்க இன்ச் டேப் வச்சுட்டு. அப்படியும் நீங்க பண்ணலாம். பட் ஆனா மீடியம் சைஸ் மாஸ்க் 8 ஆர் 9 இன்ச்சஸ் இஸ் மோர் தென் எனஃப். ஸோ உங்களுக்கு இது பெர்ஃபெக்ட்டா தான் இருக்கும் உங்களுக்கு. அண்ட் அவ்வளோதாங்க நம்மளோட மாஸ்க் இப்போ ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணி ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் என்னோட சேனலை நீங்க இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.